ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் இப்போ இப்போ தான் சோறாக்கிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு, அதான் அவசரமாக எழுந்திரிச்சு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வேலைக்கு வேற போகணுமா, அதான் அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவசரத்துக்கு என்ன தொட்டுக்க பண்ணணும்னு தெரியல. சரின்னு சோத்தை ஒரு அடுப்பில் வச்சுட்டு வெங்காயமும் தக்காளியும் மட்டும்தான் வீட்டில் இருக்குது. சரி, வெங்காய தக்காளியை வச்சு என்னமாச்சும் ஒன்று பண்ணிவிடுவோமேன்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்கீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள், நான் நிறையா வீடியோ போடணும்னு. இப்போ நான் என்ன பண்ணுறோன்னா, வீட்டில் எதுவும் இல்லாத காரணத்தினால் வெங்காய தக்காளியை வச்சு ஒரு சாப்பாடு செய்ய போகிறோம். அதுக்காண்டி நான் இப்போ வெங்காயத்தை உரித்து கொண்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை இப்படி உரிச்சுக்கிறணும். யார் யாருக்கெல்லாம் வெங்காயம் உரிக்க பிடிக்காதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கெல்லாம் வெங்காயம் உரிக்க சுத்தமாக பிடிக்காது. வெங்காயம் உரிக்கவே கண்ணெல்லாம் அழுகுது ஃப்ரெண்ட்ஸ், பாவம். என்னென்னமோ வந்துருச்சு, இந்த வெங்காயம் உரிக்கிறதுக்கு மிஷின் மட்டும் வரலை ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், நம்ம வெங்காயம் உரிப்போம். உரிச்சிட்டு என்னென்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் இன்றைக்கி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா சொல்லுங்கள், நான் வேறு மாதிரி வீடியோ போடுறேன் உங்களுக்கு. எனக்கு எப்படி போடணும்னு தெரியலை, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்படி எடிட் பண்ணணும் என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியலை ஃப்ரெண்ட்ஸ். நானாக சும்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோ எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. அப்படியே வீடியோ போட போட நான் கொஞ்சம் டெவலப் ஆகிடுவேன். அப்படியே நல்லபடியாக எடிட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். வெங்காயம் உரிச்சிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உரிக்கும் போதே கண்ணுலேருந்து தண்ணி வருது ஃப்ரெண்ட்ஸ். நான் உரித்து முடித்தோன்னே இப்போ கட் பண்ணேன்னா அதுக்கு மேலே தண்ணியாக ஊற்றும் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணுலேருந்து. அதுக்கு தான் வெங்காயமே வெட்ட மாட்டேன். அவசரமாக வெங்காயம் உரிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த அவசரத்துலேயும் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க, அதான் ஹைலைட்டு. இருங்க, என்கிட்ட சோறு அடுப்பில் போட்டிருந்தேன். சோறு வேற எங்கிட்ட பொங்கி பொங்கி வலிஞ்சிட்ருக்கு. இருங்க, சோறு என்னாச்சுன்னு பார்ப்போம். சோறு வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சோறை நான் வடிச்சிட்டு வந்துடுறேன். சோறு வடித்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம இந்த வெங்காயம் தக்காளியை வச்சு தொக்கு தான் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க? இன்றைக்கி என்ன சாப்பாடு? எங்கேயோ முறுக்கு சுடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். முறுக்கு வாசம் மூக்க துளைக்குது. எனக்கு முறுக்குன்னா அவ்வளோ பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முறுக்கு சுட்டாங்கன்னா கையில் வீட்டில் சுட்டு கொடுத்தாங்கன்னா நான் நிறையா தின்னுக்கிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சரியான தின்னி மாடு ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் கட் பண்ணியாச்சு. வெங்காயத்தை நல்லா கழுவிக்கிடுவோம். கழுவிட்டு இப்போ எடுத்துட்டேன். வெங்காயம் கழுவி எடுத்து வச்சு இப்போ வெட்டிக்கிடுவோம். இப்போ வெங்காயம் வெட்டணும்.
கண்ணிலேருந்து தனியாக ஊற்ற போகுது. இப்போ பாருங்கள். ரொம்ப நாளாக ஆசை ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சேனல் ஆரம்பிப்போம், ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம், சும்மாவே இருக்கோமேனு. ஆனால் ஆரம்பிக்கவே முடிய மாட்டேங்குது. சரி, இந்த தடவை நம்ம எப்படியாச்சும் ஆன் பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு ஆரம்பிச்சிருக்கேன். உங்களால் தான், நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நிறையா லைக் பண்ணுங்கள், வியூஸ் நிறையா போகணும், எனக்காக ப்ரே பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், வெங்காயம் வெட்டுறேன், கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றுது. 2 வெங்காயம் வெட்டியிருக்கேன், அதுக்குள்ளே நல்லா தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறது பாருங்கள். இப்போ தலையை வேறு அடிக்கடி வலிச்சுக்கிட்டே இருக்குது. தலைவலிக்கு ஏதாவது நல்ல மருந்தாக சொல்லுங்கள். தலையை எப்போ பார்த்தாலும் டீ குடிக்கலைன்னா தலைவலி வந்துடுது. டீயை வாயில் வச்சு இப்படி ஒரு இழுத்தோம்னாக்க தலைவலி எங்கேயோ போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இந்த மாதிரி தலைவலிக்குமா டீ குடிக்கலைனாக்க? டீ குடிக்கலைன்னா, ஒரு நாள் குடிக்கலைனாலே எனக்கு 10 நாளைக்கு தலைவலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தலைவலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நான் சாக போகிற மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உடனே செத்து தொலைடின்னு சொல்லிடாதீங்க. நான் உயிர் வாழணும் கொஞ்சம் நாளைக்கு, ஆசையாக இருக்குது. நான் உங்களுக்கு சமையல் சொல்லி கொடுக்குறேன். எனக்கும் சமைக்க தெரியாது, சும்மா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பேன். நல்லா தான் சமைப்பேன், எல்லாரும் சொல்லுவாங்க வீட்டில். நீங்களே என்ன மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் சிம்பிளாக சமைப்பேன், என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு செய்வேன். ஆனால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்ணு ரொம்ப எரியுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இப்போ தான் எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்ணு எரிய ஆரம்பிச்சிருச்சு, கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுதே. சவுண்டு வேற கேட்குமான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் பாட்டுக்கு வீடியோவை ஆன் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன ஆகும்னு தெரியல. சவுண்டு கேட்டால் இந்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்படியே சவுண்டு ஒழுங்காக கேட்கலனாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறங்க. உங்களால் நான் முன்னேறி வந்தனால் ஒரு மைக் வாங்கி வச்சு உங்களுக்கு இன்னும் கிளியராக வீடியோ போடுறேன். இன்னும் 2 வெங்காயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெட்டிட்டோம்னாவே முடிஞ்சிருச்சு. நானும் சமையல் பண்ணிடுவேன். இருங்க, இப்போ தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கையை வேற வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட். கை ரொம்ப வலிக்குது. வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு மிஷின் வந்திருக்குல்ல, நான் தான் மறந்துட்டேன். அந்த ஜார் மாதிரி ஒன்று இருக்குமே, அது வெங்காயம் கட் பண்ணுதானே, அது ஒன்று மீஷோவில் ஆர்டர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஆனால் அது 200ரூவான்னு போட்டிருக்கே, அதுக்கு நம்ம கையிலே கட் பண்ணிட்டு போயிடலான்னு தோணுது. அதனால தான் அது வாங்கலை. இப்போதைக்கு நம்ம ஏழைக்கேற்ற எள்ளூருண்டை அந்த மாதிரி இருந்துக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நான் வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது தக்காளி 4 இருக்குது. 4ஐயும் கழுவிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கழுவிட்டு மாதிரி எடுத்து வச்சுட்டு தக்காளியை கட் பண்ணிக்கிடுவோம். தக்காளியை நல்லா அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் தக்காளி வதங்கும் சீக்கிரமாக, இல்லைனா லேட்டாகும் வதங்குறதுக்கு. அப்படி மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வைங்க.
நான் தக்காளியெல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சோறு வடிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த தக்காளி சம்பல் பண்ணிவிட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டு வேலைக்கு கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். கடைன்னு இப்போ சாப்பாடு செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் தொட்டுக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி மட்டும் இருக்கும்ல, உருளைக்கிழங்கு வந்து நானாக சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சம்பலில் எனக்கு கொஞ்சம் அது தொட்டுக்க நல்லாயிருக்கும். இதை போட்டு சாப்பிட்டோன்னா அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் தக்காளியெல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சோறு வடிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த தக்காளி சம்பல் பண்ணிவிட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டு வேலைக்கு கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். கடைன்னு இப்போ சாப்பாடு செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் தொட்டுக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி மட்டும் இருக்கும்ல, உருளைக்கிழங்கு வந்து நானாக சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சம்பலில் எனக்கு கொஞ்சம் அது தொட்டுக்க நல்லாயிருக்கும். இதை போட்டு சாப்பிட்டோன்னா அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அவசரத்தில் கட் பண்ண வேறு வரமாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கையும் 1.5 மணி நேரத்துக்கு கட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு போர் அடிக்கும் இருந்தாலும் சும்மா பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு டைம் பாஸ்க்கு பார்த்துக்கிட்டு இருங்க என் வீடியோவை. நம்ம வந்து இப்போ 2 வெங்காயத்தையும் 2 உருளைக்கிழங்கையும் நல்லா வெட்டி கழுவிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை போட்டு அறுக்குறேன்னு தோணுது. அதனால தான் வீடியோ வந்து சரி கட் பண்ணுற முடிக்க ஸ்கிப் பண்ணி வைப்போன்னு கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிட்டேன், கழுவிட்டேன். அடுத்தது வந்து ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கணும் கொஞ்சோண்டு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம், கடுகு உளுந்து போட்டுக்கிட்டோம். வந்து கடுகு உளுந்து நல்லா வெடிக்கட்டும். வெடித்தோன்னா வெங்காயம் போடணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து
கடுகு உளுந்துட்டு தான் வெடிக்குது. கடுகு உளுந்து வெடிச்சிருச்சு. வெங்காயம் போடணும். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை போட்டு. நல்லா வதங்குற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் வதங்கினோன்னா தக்காளியை போடுவோம். இது சமைக்க சும்மா 10 நிமிஷம் தான் ஆகும். அதெல்லாம் கட் பண்ணணும்ல. கட் பண்ணி எல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்ல. எல்லோரும் வீடியோ எடுக்கும்போது கடன்னு பண்ணிடுவாங்க. ஆனால் அது பண்ணுறதுக்கு லேட் ஆகும். நான் வந்து உங்கள்கிட்ட என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ நேரம் ஆகுது, என்ன பண்ணுதுன்னு பார்த்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கடன்னு செஞ்சுடுவீங்க. இந்த மாதிரி பண்ணுறதுன்னா பண்ணுங்கள். வீட்டில் அவசரத்துக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா மாதிரி வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க. வந்து தக்காளியை போட்டோன்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். வந்து உப்பை போட்டுக்கிறோம். நான் வந்து எனக்கு தேவையான அளவு மொத்த உப்பையும் அள்ளி போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொட்டிக்கங்க உப்பள்ளி. நான் நல்லா உப்பு தின்பேன், நல்லா உரப்பு தின்பேன். அதனால் நல்லா நிறையா எல்லாத்தையும் அள்ளி கொட்டிக்கிடுவேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கிறங்க உப்பு உரப்பெல்லாம். இந்த மாதிரி தான் உப்பு போட்டு நல்லா வதக்கணும்னா வதங்கிடும். என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கட்டும். வதங்குற முடிக்க நம்ம வெயிட் பண்ணுவோம். இங்கே பாருங்க, இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. ஆவி பறந்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, நம்ம பனி பெய்யுதுல ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் போக முடியல, பயமாக இருக்குது போய் குளிக்கிறதுக்கே. சுடுதண்ணி போட்டு தான் குளிக்கணும். நம்ம அவ்வளோதான். நல்லா தக்காளி வதங்கிருக்கு. நம்ம இப்போ மஞ்சள்தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்கிடுவோம். மஞ்சள்தூள் கொஞ்சம், அடுத்தது மிளகாத்தூள் கொஞ்சம், காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க. நான் எனக்கு நிறையா அள்ளி கொட்டிக்கிறேன் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் சும்மா 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறங்க. உரப்பு கொஞ்சம் ஒன்று இருந்தால் போதும். நல்லா வதக்கிட்டேன். நம்ம வெட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்கு அள்ளி எல்லாம் சேர்த்துக்கிடுவோம். செம்ம பனி பெய்யுது. வாய்ஸ்லாம் வேறு மாறுற மாதிரியே இருக்குது எனக்கு. சளி பிடிச்சிருச்சுன்னா அது வேறு, ஒன்றும் டேஸ்ட்டும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. வாய்க்கு மழுமழுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உருளைக்கிழங்க நல்லா போட்டு சேர்த்து கிண்டி கொஞ்சம் நேரம் கிண்டுவோம். அப்புறம் தண்ணியை ஊற்றி லைட்டாக தண்ணி ஊற்றி வேக விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உருளைக்கிழங்கு வேகணும்ல. நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். சரிங்க, தண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஒரு டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேகட்டும். வெந்தோன்னே இதை திறந்து பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்களா, நல்லா கொதிச்சுட்ருக்கு. நல்லா அழகாக இருக்குது பார்க்க. கருவேப்பிலை இல்லை என்னட்ட கருவேப்பிலை போடுறதுக்கு. நீங்கள் கருவேப்பிலை மல்லித்தலையெல்லாம் இருந்தால் போட்டுக்குங்க. நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இங்கே இருங்க, உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி சலசலன்னு இருந்தால் தான் போட்டு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே குழம்புல எடுத்து போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே வீட்டில் எதுவுமே இல்லைன்னா இந்த 2-3 பொருளை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சமைச்சு சாப்பிடுவேன். நீங்களும் இந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணி சமைச்சு சாப்பிட்டுக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வேலைக்கு கிளம்பணும். பாய், நான் போயிட்டு வரேன். நாளைக்கு மீட் பண்ணுவோம். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு வீடியோ கொண்டுக்கிட்டு வரேன். பாருங்கள்.
லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா டாட்டா ஃப்ரெண்ட்ஸ், பாய், போயிட்டு வரேன்.